ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Athisayaraj. இன்னைக்கு வீடியோ என்னன்னா, இல்லை டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நான் இது இப்போ ரொம்ப பேசிக்கிட்டு இன்னைக்கு வீடியோ என்னன்னா ஃபீவரை பற்றி. ஏன்டா திடீர்னு ஃபீவரை பற்றிலாம் பேசிக்கிங்கன்னா, எனக்கு இன்னைக்கு ஃபீவருங்க. அதனால தாங்க ஃபீவரை பற்றி என்னெல்லாம் ஏதாட்டும் சும்மா ஃபீவர்னு யூடியூப்ல சர்ச் பண்ணேன். எடுத்தோடனே டெங்குன்னு ஒன்று வந்துச்சு. டெங்குவா, இதெல்லாம் நம்ம படாத பாடுபட்ட காலங்கள் இருக்கே. இதுக்கு முன்னாடி தான் கோவிட் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. கொரோனா கோவிட் ஒன்று தானோ. ஸோ அதுக்கு முன்னாடி டெங்கு நம்மகிட்ட ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நோயை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்குள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸும் இருக்குதாங்க. ஸோ அதையும் பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த வீடியோ ஸ்டார்டிங் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாட்டும் காய்ச்சல் வந்துச்சுன்னா அம்மாட்ட போய் சொல்லுங்கள். அம்மா மருந்து செஞ்சு தருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாதீங்க, அம்மாட்ட போய் சொல்லுங்கள். அது இப்போ உள்ள அம்மாவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது இந்த ஜென்ரேஷனில் அம்மா வருவாங்கல்ல, அதாவது டூலேருந்து அந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்குவங்கள் தெரியாது. ஏன்னா அவங்க அம்மாட்ட கேட்டு வைக்கணுங்க. இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பொண்ணுங்களும் அவங்க அம்மாட்ட வந்து கற்றுக்கங்க. என்னம்மா இதுக்கு என்ன மருந்து வைக்கணும், என்ன இது வைக்கணும், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லது, ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கே உங்கள் குழந்தைக்கு வந்துச்சுனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெங்குவை பற்றி தான் பேசணும். டெங்குங்கிறது நம்ம சாதாரணமாக நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசின ஒரு பேச்சு. ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி அது ஒரு இதாக இருந்துச்சு. என்னன்னா வீட்டுக்கு வந்து இது தண்ணி அங்கே இருக்குது, அதை தூர ஊத்துறா அப்படி கவர்மெண்ட் வந்து செமையா பண்ணாங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து உரல தண்ணி எடுக்குது, கவுத்தி போடுங்க, சிரட்டை எதுக்கு அங்கே வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் செமையா இருந்துச்சு. பட் இப்பவும் செய்யறாங்க, அதெல்லாம் வேற லெவல். இப்போலாம் கவர்மெண்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செமையா பண்ணிட்டு இருக்காங்க. முந்தைய அந்த கொசு மருந்து வண்டி அடிப்பாங்க, வட்டு விட்டு 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 அடிச்சுட்டு அதுக்குள்ள விளையாடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபன்னான மூமெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கும். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒன்று பண்ணுவேன். அதாவது நார்மல் கொசு கிட்ட விளையாண்டுட்டு இருப்பேன். எப்படின்னா கையை வச்சுட்டு இருப்பேன். ஏதாவது கொசு வந்து உட்காந்துச்சுன்னா, சரி பாவம் கொஞ்சம் ஒன்று ரத்தம் தானே கொடுத்துட்டு போவோம், யாராருக்கலாமோ நம்ம ரத்தம் கொடுக்கும், இதுக்கும் கொடுத்துட்டு போவோமே அப்படின்னா நான் பல வாட்டி நடந்திருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் நிறைய வீங்கிட்டு இருக்கும். பொசுக்குன்னு வந்து என்னாடி போட்டு நடிச்சுட்டு போயிடும், என் ரத்தம் வேஸ்டாக போயிடுச்சதா அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணதும் உண்டு. ஸோ இந்த டெங்குவை பற்றி நம்ம பேச போகிறோம். டெங்குங்கிறது சாதாரண ஃபீவர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து பல லட்சம் பேரை கொன்ன ஒரு நோய், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது யூஎஸ், ஆஸ்திரேலியா அந்த சைடில் வந்த நோய், ஆப்பிரிக்கா சைடில் வந்த நோய். பட் இப்போ வந்து எப்படி மாறிச்சுன்னா இங்கே வந்துச்சு. முதல்ல வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இந்தியாவுக்குள்ள வந்து ஹைதராபாத், ஸோ அந்த சைடில் நார்த்தில் வந்துகிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா சவுத் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஒரு டைமில் வந்தோடனே ஐயோ 52 பேர் செத்தாங்களாம், ஓகேங்களா? இந்த டெங்குல மட்டும். பட் இது வந்து அஃபிஷியலாக தெரிஞ்சது. அஃபிஷியலாக சொல்லாத பல இருக்கு. ஏன்னா நம்ம கோவிட் டைமில் பார்த்துருக்கோம்ல, சும்மா செத்தா கூட கோவிடு அப்படின்னு ஒரு கணக்கு வந்துச்சு. பட் இந்த கோவிடோட கணக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பல பேரை கொன்ன ஒரு நோய், ஓகேங்களா? இதை வந்து கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ சொல்லல, இதான் உண்மை, ஓகேங்களா? பல லட்சம் பேர் கொண்டிருக்கு, லட்சக்கணக்கான பேர் கொண்டிருக்கு, ஓகேங்களா? இது வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்கிறத மாதிரி சொல்லிடுறேன். 20 to 30 வயசு, அதுக்கப்புறம் 30 to 40 அவங்களெல்லாம் லைட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதில் ஏன் இந்த 20 to 30னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அப்போ தான் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த இது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டக்குன்னு அது ஏற்றுக்க முடியாத நிலைமையில திக்கி திணறி ஸோ இந்த மாதிரி நடந்துடும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நமக்கு வந்துச்சுன்னா, அதாவது அடல்ட்டு, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துச்சுன்னா, அதாவது டீனேஜர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் ஃபீவர் தானே, அது ஒரு 3 நாள் இருக்கும், வந்துட்டு போயிடும். ஸோ அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு நடந்து போயிடலாம். பட் இதுவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அவங்களோட எக்கனாமிக்கல் லைஃப், அவங்களோட டே டு டே லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னன்னா அவங்க அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது. பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது. அப்பா இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது. அம்மா இருந்தாலுமே அடுத்த நாள் சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவள் அப்படியே ஓகேவா கிட்ஸ், ஓகேவா டீனேஜர்ஸ், ஓகேவா அடல்ட்ஸ், ஓகேவா மேரேஜ் ஆகாத 90s கிட்ஸ், ஓகேவா 2K கிட்ஸ், 4 பெஸ்டீஸ் வச்சுருக்க 2K கிட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் வீட்டில் நல்ல தண்ணி ஏதாட்டும் இருந்துச்சு, அதாவது இது வந்து நல்ல தண்ணியில் மட்டும்தான் இது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் நல்ல தண்ணி திறந்துருக்கோ அது எல்லாத்தையும் மூடுங்க, ஓகேங்களா? இதே வாஷிங் மிஷின் வந்து வெளியே போந்துருமா, அந்த பைப் போட்டு நீங்கள் வெளியே போவீங்கம்மா, அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கிடக்கும், ஓகேங்களா? அந்த இடத்தையுமே சுத்தமாக ட்ரை பண்ணுற மாதிரி வைங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில், ஓகேங்களா? இது வந்து நம்ம எவ்வளோ இன்ஸ்டாகிராம்லேயோ, எவ்வளோ ஷார்ட்ஸ்லேயோ, எவ்வளோ யூடியூப்லேயோ, எவ்வளோ இன்டர்நெட்லேயோ நம்ம மூழ்கி கிடக்கிறதுக்கு ஒரு சின்ன உதவி, வீட்டுக்கு ஒரு நல்லதே நடக்கும், ஓகேங்களா? இதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். பிறகு ஒரு சில வீட்டிலாம் உரல் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யூஸ் பண்ணலன்னு சும்மா வச்சுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி
இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. சிலர் வந்து வாட்டர் ஃப்ளவர்ஸ்லாம் வளர்ப்பாங்க, அதில் நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருங்க. ஓகேங்களா, அந்த க்ளீனிங்கை வந்து ரொட்டீனாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கேப் விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த கொசு பேர் நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஏடிஸ் அகாப்பே. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, இவாப்பே, பிளாக் பேந்தர் மை ஃபேவரட் கேரக்டர். ஸோ இவாப்பே மாதிரி இருக்குல்ல, ஸோ இகாப்பே அப்படி தானே. ஸோ அதெல்லாம் விடுவோம், நம்ம பாயிண்ட் விடுவோம். ஸோ இந்த ஏடிஸ் கொசு, ஏடஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஏடிஸ்ங்கிறது தான் நம்ம ஊரில் எல்லா நியூஸ்லையுமே சொல்லிக்கிட்டு இருந்தது. ஏடிஸ் கொசு இதுதான் டெங்கு பரப்பும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், அங்கே எங்கே திட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கொசு வந்து இதுக்குன்னு ஒரு சீசன் ஒன்றுங்க. அதாவது சில கொசுலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் கடிக்க ஆரம்பிக்கும். அதாவது 6 to 8 மணிக்கு வருவாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம குட் நைட்டை போட்டு அப்பவே அடிப்போம் தெரியுமா. அதுக்கு அந்த விளம்பரம்லாம் செமையாக இருக்கு. குட்டீஸ்க்கு பிடிக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது நார்மல் மூட், இது ஆக்டிவ் மூட், வேற லெவலில். ஸோ செம மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறத மொஸ்கிட்டோஸ் யூஸ் பண்ணுங்க. பட்டு குட்டி குழந்தைங்க வச்சுருப்பீங்க தெரியுமா, கை குழந்தை. ஸோ 1 or 2 years ஓல்டு பேபிஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது குட் நைட், ஆல் அவுட், அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொல்ல. ஒரு ஈவினிங் 6 மணிக்கு போடுறீங்களா, 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து அதுலேயுமே இருந்து ஒரு இது ஃபாக் வர ஆரம்பிக்கும், அதாவது புகைகள் வர ஆரம்பிக்கும். அந்த புகை வந்து மூச்சு திணறலில் கொண்டு வரும். அதுக்குள்ள இருந்தும் கெமிக்கல் தான். ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்ம வந்து டயர் பிளாஸ்டிக்ல இருக்கும்போது ஸ்மெல் வந்துருமா, அதே ஸ்மெல் தான் இங்கே, பட் இங்கே ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் இப்போ டீசெண்டாக என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா வேப்ப மரத்துலேருந்து இலையெல்லாம் உருவி ஒரு சட்டியில் போட்டு வேஸ்ட்டு இதாட்டும் சாந்து சட்டிம்பாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ, சிமெண்டெல்லாம் கலக்கி ஒரு சட்டியில் போட்டு தள்ளி தூவாங்களே, அந்த சட்டியில் போட்டு அதில் நல்ல கங்கெல்லாம் போட்டு அது மேலே இந்த இலையெல்லாம் போட்டிங்கன்னா புகையாக எழும்பும். அந்த புகையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக கொசுவே வராதுங்க. ஸோ மூளை முடுக்கில் எங்கே கொசு வந்தாலும் ஐயோ இங்கே எவ்வளோ வந்துட்டாண்டா அப்படின்ட்டு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது என்னோட பெஸ்ட் ஐடியா, பெஸ்ட் சஜஷன். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போம்லாம் யாருமே வெப்ப மரம் எங்கே வைக்கிங்க? நான் சின்ன வயசில் வளர்த்த மரத்தை நான் ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் எங்கள் ஹாஸ்டலில் வளர்த்த மரம் இன்னுமே இருக்குது. ஒரு அண்ணன் கூட சேர்ந்து, யாக்கோபுன்னு ஒரு அண்ணன் கூட சேர்ந்து வச்சேன். ஸோ அந்த மரத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஊடையில் ஒரு நாள் போகணும். ஸோ இவ்வளோத்த சொன்னவன் அந்த டெங்குஸோட சீசனை சொல்கிறப்போ அதை விட மறந்துட்டேன். ஸோ அதை நான் இப்போ சொல்லிடுறேன். அது எந்த மாதிரி நேரத்துலலாம் அதை அஃபெக்ட் பண்ணுன்னா, மார்னிங், அதாவது ஏர்லி மார்னிங் இருக்குல்ல, 6 o'clock to அந்த 7 o'clock இருக்குல்ல AM. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கொசு வந்து ரொம்ப பாதிப்பு தரும். அண்ட் தென் பகல் டைமில் இந்த ஸ்கூல்லாம் பார்த்தோம்னா பகல் டைமில் பல கொசுக்கள்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி கொசுக்கள்னாலையும் இந்த டெங்குலாம் பரவும். ஸோ அந்த ஒரு கொசுவோட படம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ இந்த படம் தான். ஓகேங்களா, இந்த கொசு தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் டெங்குக்கு காரணம். ஸோ இந்த கொசுவை வர விடாமல் தடுக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த கொசுவை ஒழிப்போம், டெங்குவை வெல்வோம். இந்த இதுக்குள்ள பொலிட்டிக்ஸை நான் சொல்கிறேன். பொலிட்டிக்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். என்னென்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோவிடோ இல்லை ஒரு டிசீஸோ ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் உள்ள இம்பேக்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு நிறைய பேர் செத்துக்கலாம். ஒரு 4 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் செத்துருக்கலாம். பட் அந்த கவுண்டை கம்மி பண்ணி சொல்கிறதுக்கான அர்த்தம் நான் புரிஞ்சுருந்தேன் எப்படின்னா, நம்ம நிறைய கவுண்ட் சொன்னோம்னா இவங்க மக்களுக்கு நடுவில் பதட்டங்கள் நீடிக்கும். ஸோ அந்த ரொம்ப இதாவாங்க, அதனால இதெல்லாம் மறைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, ஒரு சாப்பிடலாம் இருக்காது. கவர்மெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செம்ம ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க இருக்கீங்களா, வீட்டுக்கு வாரம் வந்துக்கிட்டு தண்ணி எங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து விசாரிக்காங்க. எது காய்ச்சல் இருக்கா, ஏதாட்டும் சளி எதுவும் பிடிச்சிக்கா, தடுப்பூசி ஒழுங்கா போட்டிங்களா, எல்லாத்தையும் வந்து கவனிக்காங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல, வேற லெவலில் இது பண்ணுறாங்க. ஐ லைக் இட், ஐ அப்ரிஷியேட், ஐ விஷ் யூ. ஓகேங்களா, இதை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மேபி நிறைய வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த டெங்கு ஃபீவர் இருக்குல்ல, இதோட அறிகுறி ஒரு 4-5 நாள் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அடுத்து ஹெட்டேக் வரும். ஓகேங்களா, ஹெட்டேக் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் இந்த எலும்புகள் இருக்குல்ல, இந்த எலும்புலாம் வலிக்க ஆரம்பிக்குமா, ஐயோ இந்த எலும்புலாம் வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு செய்வோம். ஓகேங்களா, இதெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் அங்கே இங்கே லைட்டாக இப்படி அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும். என்னடா இது அரிப்பெடுக்கு, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, சளி பிடிக்குது, என்னமோ நடக்குது டோய் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கால்றாங்கிற மாதிரி நேராக டெங்குடான்ட்டு ஜிஹெச்சில் போய் உட்காருங்க. ஓகேங்களா, ஜிஹெச்சில் இப்போலாம் வேற லெவல் நீட்டாக பண்ணிட்டாங்க, மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் உட்காந்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க.
கியூர் பண்ணிடலாம். இது என்ன எய்ட்ஸுக்கே மருந்து கிடைச்சாச்சு, கேன்சர் தான் எனக்கு கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் கேன்சர் மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஹையர் ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக தோரல் ஒரு தண்டலே காப்பாற்றிக்கலாம். அப்படி இருந்தால் தோரல் நோட்டில் தான் நம்ம ஜெயின் ஃபாஸ்டருக்கு தான் கேன்சர் வந்துச்சு. அப்போ க்யூர் பண்ணியிருக்கலாம்ல. டைம்லைன் மிஸ் ஆகிருக்கும். அது பழைய எங்கேயோ நடந்த விஷயத்தான் இருக்கும். ஆமாம், அப்படி இருந்தாலுமே எண்டு கேமுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. அப்போ கேன்சருக்கு நான் மருந்து கண்டுபிடிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, வேறு லெவல் மாசு. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஸோ அண்ட் தென் கவர்மெண்ட் ஒரு விஷயம் இன்னொன்று பிழைன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இது பிழையில திருத்திக்கலாம். ஓகேங்களா, என்னென்னா அங்கங்கன்னு குப்பைலாம் நிறைய ரோட்டோரமாக போட்டு வச்சுருப்பாங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் குப்பையே கிடைக்காது. அப்படி என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. ஃபாரின்ல அந்த மக்களையும் நான் சொல்கிறேன், இதை மக்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம பீப்புள்ஸ் அங்கே 130 கோடி இருக்கிற ஒரு இந்தியாவில் மக்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, கவர்மெண்ட் அண்ட் மக்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குப்பையை எடுத்தோம்னா ஒரு இப்போ சாக்லேட் ரேப்பர் பிச்சோன்னா கூட அது டஸ்ட்பினில் போடுற பழக்கம் நம்மகிட்ட இருந்து தான் வரணும். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் சென்னையில் இருந்தப்போ ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு பேரண்ட் வந்துட்டு இருக்காங்க. நான் பஸ்ஸில் ரேண்டமாக லாங்லேருந்து வந்துட்டு இருக்கேன். லாங்லேருந்து பார்க்க காரில் இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கியில் இருந்து கேரி பேக் குப்பை இருக்குல்ல, ஸோ எடுக்காங்க. அவர் பொண்ணுக்கு ஏதோ ஒரு குட்டி குப்பையை பையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது, அந்த பிரிட்ஜுக்கு அங்கிட்டு தூக்கி போடுது. அது இந்த காவா தண்ணிலாம் போகும்ல, ஸோ அந்த மாதிரி பிரிட்ஜ் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள தூக்கி போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ அந்த இடத்துல இருந்து என்ன முறையில் தெரிஞ்சுக்கலாம்னா, ஓகே குப்பையை நம்ம எங்கனாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் விதைச்சிட்டு போயிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம சொல்லி கொடுக்கறது தான் நம்ம ஃபியூச்சரை பாதிக்கும். நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த குப்பையை நீங்கள் சொல்லி போட்டு போயிடலாம், பட் நாளைக்கே நம்ம குழந்தை அந்த சைடில் வரும்போது அங்கேருந்து ஸ்மெல் கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக டிசீஸ் வரும். அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரெட் ஆகும், இது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த ஸ்ப்ரெட்டை நிப்பாட்டும். ஏன்னா இந்த டெங்குவை பற்றி நான் இந்த சீசன்லையும் பேசுகிறேன், எனக்கும் காய்ச்சல். ஸோ இதில் ஒரே கோயின்சிடென்ட்டாக என்னன்னு தெரியல. ஸோ இது மழை காலங்கள். டிசம்பர்லாம் பார்த்தோன்னா பல இன்சிடென்ட் நடந்திருக்கு. சுனாமி நடந்திருக்கு, நம்ம சீஃப் மினிஸ்டர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒன்று சொல்லிக்கிறேன், டிசம்பரில் இந்த எவந்தர் அந்த கோனார் தமிழ் உரை அப்படின்னு ஒரு தமிழ் கைடு உண்டு. எத்தனை பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதில் போட்டிருப்பாங்க எல்லா கொஸ்டினுக்கும் உலகம் எப்போ வெளியே போகுதுன்னா டிசம்பர் 22 25 என்னமோ போட்டிருப்பாங்க. டிசம்பர்ல உலகம் வெளியுது. என் பிறந்தநாள் அன்னைக்கு ஏன்டா கொண்டு வரீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ என் பிறந்தநாளைக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இறந்தாங்க. ஓகேங்களா, இன்னுமே என் சரௌண்டிங்கில் உள்ள எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் கொண்டுட்டல, பிறந்த அன்னைக்கு நீ சீஃப் மினிஸ்டர் கொண்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபன்னியான மூமெண்ட், பட் ஒரு சீரியஸான மூமெண்ட். நான் நினைச்சிருந்தேன் அன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு செத்துறக்கூடாது, இன்னைக்கு நைட்டு செத்துறக்கூடாது, இன்னைக்கு அவங்க இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு செத்துறாங்கடா, ஓகே இது நடக்கிறதா இருந்தா நாளைக்கு நடக்கட்டும், இல்லைன்னா முந்தின நாள் நடக்கணும். அது ஏன்டா அன்னைக்கு கொண்டு போய் வச்சிங்க, அன்னைக்கு வெளியே போடுவாங்க, மாலையே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குமா? ஸோ அது எனக்கு ஒரு சைடு இன்னொரு சந்தோஷம் இருந்ததுன்னா, நம்ம பிறந்தாங்க வெடியெல்லாம் போடுறாங்க, ஸ்வீட்டெல்லாம் கொடுக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்பினேன். அண்ட் தென் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், காலாண்டு விரும்புகிற விட போகிறாங்கன்னு நினச்சிட்டேன், சொல்லிட்டாங்க. ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ், ஹேவ் அ குட் டே. நம்ம குட் டே சாப்பிட்லாம். ஸோ ஓகே, எனக்கு ஃபீவர். ஸோ எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப அசதியாக இருக்குது. ஸோ ஸ்வெட்டிங் பரவாயில்ல, ஸ்வெட்டிங் வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸ்வெட்டிங் வந்தால் காய்ச்சல் பேர் உண்டு. ஸோ எனக்கு ஸ்வெட்டிங் வரணும்னா ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படி காப்பு சீப்புன்னு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ கைஸ், ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.